السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وعاشرهن بالمعروف. சதகல்லாஹு மௌலானா அலீம். வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைரும் லி அஹ்லி. சதகல்லாஹு மௌலானா அலீம். சதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2026 வருடத்தின் மீலாது மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை கேட்டுக்கொண்டும் அதன்படி நடப்பதற்கும் வருங்காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கைகளை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். குடும்பத்தை குறித்து கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பரிசீலனை செய்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நல்ல தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைக்கும் ஒரு நல்ல தலைவர். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு எப்படி இருந்தார்கள், பிள்ளைகளோடு எப்படி இருந்தார்கள், பேரன் பிள்ளைகளோடு எப்படி இருந்தார்கள் என்று யோசிப்பதற்கும் அதை பற்றி பேசவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும் இன்றைய தினத்தில் நாம் அதை உறுதி கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நல்ல முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்திக்கவும் செயல்படவும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இல்லற வாழ்க்கை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்லற வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இல்லற வாழ்க்கை, பெருமானாருடைய இல்லற வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் நமக்கு ஏற்படும் என்பதை பற்றியும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாணியிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரோல் மாடலிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில் இனிமையை காண வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரை போன்றே நம் குடும்பங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லுவார்கள். பெருமானார் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த அரசியல் தலைவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு தலைவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான உலகம் போற்றும் ஒரு வித்தகர் என்பதை வரலாறுகள் நமக்கு கூறும். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு குடும்பத்தின் தலைவர் என்பதை சிந்திக்க நாம் வந்திருக்கிறோம். பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய யாருமே குடும்பத்தில் நல்ல பேர் வாங்க முடியாது. பொது வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் யாரும் குடும்பத்திற்கு நேரங்களை ஒதுக்க முடியாது. மனைவியிடத்திலே பேசுவதற்கு நேரம் இருக்காது, பிள்ளைகளை கொஞ்சுவதற்கு நேரம் இருக்காது. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலவரம் இப்படித்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஏகப்பட்ட பொறுப்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருந்தது. அத்துணை பொறுப்புகளிலேயும் பெருமானார் ஒன்றும் குறையாமல், எதுவும் சிதறாமல் சிந்தாமல் வாழ்க்கை நடைமுறைகளையும் அவர்கள் சரியாக குடும்பத்தோடு மனைவியிடத்தில் பேசுகின்ற நேரத்தில் பேசினார்கள்.
பிள்ளைகளை கொஞ்சுகின்ற நேரத்திலே கொஞ்சினார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தின் வாழ்க்கை. மனைவிக்கு நேரம் ஒதுக்கினார்கள், பிள்ளைகளுக்கு நேரங்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மால பிள்ளைகளிடத்தில் கொஞ்சுவதற்கு நேரம் இல்லை, மனைவியிடத்திலே பேசுவதற்கு நேரம் இல்லை. நாம் செல்போனிலே பேசுகின்ற நேரத்திலே தெரிந்து கொள்ளலாம். செல்போனை அடிக்கிறது, எடுத்து உடனே காதிலே வைக்கிறோம். என்ன வந்துட்டேன் வை என்று பேசுகிறார் என்று சொன்னால் மனைவி இடத்தில் பேசுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் கூட மனைவி இடத்தில் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றி வரலாறுகள் நிறைய இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையில் தோத்து போகக்கூடியவன் தான் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவான் என்று சொன்னார்கள். இல்லற வாழ்க்கையில் தோத்து போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் தோத்து போனார்கள். உலகம் எல்லாம் அவர்களை போற்றக்கூடிய தலைவராக மாறி போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், எல்லா தலைவராக இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவராக வருந்ததற்கு காரணம் பெருமானார் குடும்பத்தில் தோத்து போனார்கள். தோத்து போகத்தான் சொன்னார்கள். தோத்து போனவர்கள் தான் நிறைய, உலகத்திலே நிறைய தலைவர்கள் குடும்பத்தில் தோத்து போனவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். பெருமானார் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 25 வயது வரை தனிமையாக வாழ்ந்தார்கள், பேச்சுலராக இருந்தாங்க. 25 வயசுக்கு மேல குடும்பத்தை பொறுப்பை ஏற்றார்கள். 25 வயதிற்கு பின்னால் அன்னை கதீஜா அம்மையாரை மனம் முடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை கதீஜாவை 25 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். இன்றைக்கு கூட பெருமானாருடைய சுன்னத்துகளிலே இது ஒன்று. 25 வயதிலே ஆண் பிள்ளைகளுக்கு மனம் முடிப்பது அது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகத்தின் வழிமுறை அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். 38 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையிலே பயணித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை 26 வருடங்கள் குடும்பம் நடத்தினார்கள். 26 வருடங்கள் கதீஜா அம்மையாரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தினார்கள் என்று சொன்னால் நீண்ட வரலாறு. ஆனால் சுருங்கிய நேரத்தில் அதை கொண்டு வந்து உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் 3 கண்ணோட்டங்களை மட்டும் உங்களிடத்தில் பதிவு செய்வேன். 3 விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே ஒரு சிறந்த கணவன், குடும்பத்திலே ஒரு சிறந்த தந்தை, குடும்பத்திலே ஒரு சிறந்த தாத்தா என்று சொல்லப்படக்கூடிய 3 விஷயங்கள். மனைவி இடத்திலே சிறந்த கணவனாக, குழந்தைகளிடத்திலே சிறந்த தகப்பனாக, பேர பிள்ளைகளிடத்திலே சிறந்த தாத்தாவாக வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை இந்த 3 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக உங்களிடத்தில் நாம் பேசிக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள், 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா அம்மையாருக்கும் ஒன்று சேர்ந்து அவர்கள் பிறந்த, அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறந்தவர்கள் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் வேறொரு மனைவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்தார்கள், ஒரு அடிமை பெண்ணுக்கு பெற்றெடுத்தார்கள் என்று வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் குழந்தை காசிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் குழந்தை கதீஜா நாயகியோடு பிறந்த முதல் குழந்தை காசிம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததிலிருந்து அதற்கு முன்னாளிலிருந்து பெருமானாரை எல்லோரும் ரசூலுல்லா என்றுதான் அழைப்பார்கள். ரசூலே, எங்களின் ரசூலே, எங்களின் தூதுவரே என்பதாகத்தான் அழைப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்ற குழந்தை பிறந்ததற்கு பின்னால் தான் கதீஜா அம்மையார் அபுல் காசிம்,
அபுல் காசிம் என்ற பட்டப்பெயரை முதலிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டப்பெயரை சூட்டி அதற்கு பின்னால் அவர்களுக்கு வந்த மனைவிமார்கள் 11 மனைவிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்பது தான் அழைப்பார்கள். இன்னைக்கு கூட நம்ம வீடுகளில் பாருங்க, பக்கத்து வீட்டில் நம்ம மனைவியை கூப்பிடணும்னு சொன்னா நம்ம பிள்ளையை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அபுல் காசிம் அவரின் தாய் என்று சொல்வாங்க, அபுல் காசிமுடைய தந்தை என்று சொல்லுவார்கள், அப்பா அம்மா என்பதாக சொல்வார்கள். அபுல் காசிமுடைய அப்பாவை கூப்பிடு, காசிமின் அப்பாவை கூப்பிடு, காசிமின் அம்மாவை கூப்பிடு என்று தந்தையோடு அல்லது தாயோடு இணைத்துத்தான் கூப்பிடுவார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் இது ஒன்று. 11 மனைவிமார்களும் அபுல் காசிம் தான் என்று அழைத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்தார்கள், மனைவிமார்களிடத்தில் எப்படி சிறந்த கணவனாக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை பெருமானாருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கே என்ற ஒரு அற்புதமான ஒரு நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி இடத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னாக்க நம்ம என்ன செய்யலாம், சரின்னு சொல்லலாம். உலகத்தில் ஒரு மனைவியை முடித்து நாம் வாழக்கூடிய ஒரு சூழலிலே அதையே நம்மால் சரியாக தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே பள்ளமேடுகளை சரிபடுத்த முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 குணங்கள் படைத்தவர்கள். அந்த பெண்களிடத்திலே தனித்தனியாக நிறம் உள்ளவர்கள், எல்லாத்திலேயும் வித்தியாசமானவர்கள் பெண்கள். அத்துணை வித்தியாசமான பெண்களிடத்திலும் பெருமானார் குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளூர் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் கதீஜா அம்மையார் மட்டும்தான். உள்ளூரிலே இருந்தவர்கள் கதீஜா அம்மையார் மட்டும்தான். மற்ற வெளியூர்களை பார்க்கின்ற நேரத்திலே கைபர் என்ற இடத்திலிருந்து ஒரு பெண்ணை மனம் முடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ர் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை பெருமானார் மனம் முடித்தார்கள். பனு முஸ்தலக் என்ற இடத்திலிருந்து ஒரு பெண்ணை மனம் முடித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைந்த குணங்கள் உடைய, மாற்றமான குணங்களை உடைய, மாற்ற நிறங்கள் உடைய, அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் குணங்களிலே வித்தியாசங்கள் இருந்த அவர்களுக்கு மத்தியிலே பெருமானாருடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருந்தது என்பதுதான் வரலாறுகளிலே மிக முக்கியமான விஷயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை நேசித்தார்கள். மனைவிமார்களை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம மனைவிமார்களை நேசிப்பதில் குறைந்து விட்டோம். மனைவிமார்களை எதுவாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா, எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், மிஸ்லுல்லதி அலைஹின் பில் மாரூஃப், அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதே போன்று உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதே உரிமைகள் அவர்களுக்கும் இருக்கிறது, நீங்க கொடுக்கணும்ன்றாங்க அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் பெருமானார் அழகாக வலியுறுத்தி சொல்வார்கள். சஹாபாக்கள் மத்தியிலே நாம் பிள்ளைகளிடத்திலே மனைவிமாரிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். ஒரு சஹாபி ஒட்டகம் ஓட்டுறதுல மிக திறமையான ஒரு சஹாபி. அந்த சஹாபி பேர் கஞ்சஷா. நல்லா கேட்டுங்க, கஞ்சஷா சஹாபி. அந்த சஹாபி என்ன செய்வாங்கன்னா, குதிரை ஓட்டுறதுல மிக நல்ல திறமையானவங்க. அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில், கடந்த காலங்களில் பார்த்தோம்னா மாட்டு வண்டி ஓட்டும் போது சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே ஓட்டுவாங்க. காரணம் என்ன சொன்னா, 2 விஷயம். ஒன்று, மாட்டு வண்டி வேகமாக போகணும், அவருக்கும் போர் அடிக்கக்கூடாது, அவரும் பயணத்தை இனிமையாக கடக்கணும், மாட்டுக்கும் அந்த பாட்டை கேட்டவுடனே அது ஏதோ குடுகுடுன்னு ஓடும். இதனால இந்த ஒரு காரணத்தால் அவர்கள் பாட்டு படித்துக் கொண்டே வாகனத்தை வாகனிப்பார்கள். அதே போன்றுதான் கஞ்சஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வார்கள், ஒட்டகத்தை ஓட்டுவார்கள். அதை ஒட்டகம் வண்டியை ஓட்டும் பொழுது அழகான கவிகளை பாடுவார்கள். அவர்களின் குரல் வளம் இனிமையாக இருக்கும். அவர்களுடைய இனிமையை கேட்டவுடன் அந்த ஒட்டகம் வீரெடுத்து ஓடும், வேகமாக போகுமா. அப்படி இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனித்துக் கொண்டு ஒட்டகத்திலே போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கஞ்சஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க,
ஒட்டகத்துல உட்காந்து பாட்டை பாட ஆரம்பிச்ச உடனே ஒட்டகம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, குதிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சஷா கஞ்சஷா, நீ பாட ஆரம்பித்து விட்டாய், ஒட்டகம் திமிரிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அஞ்சஷா அஞ்சஷா, நீ அதை என்ன செய்ய வேண்டும்? ரிஃப்கம் பில் கவாரீர் என்று சொன்னார்கள். ரிஃப்கம் பில் கவாரீர், அஞ்சஷா நீ என்ன செய், ரிஃப்கும் பில் கவாரீர் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய ஒட்டகத்தினுடைய அந்த கீழ்ப்புறத்திலே தொட்டில் இருக்கிறது அல்லவா, அதிலே பெண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், பெண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது கண்ணாடிகள் இருக்கிறது, கண்ணாடிகள் இருக்கிறது. அஞ்சஷா, கண்ணாடிகள் இருக்கிறது. ரிஃப்கம் பில் கவாரீர் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணாடி கவனம் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணை கண்ணாடிக்கு ஒப்பிட்டு சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கண்ணாடியை போன்றவர்கள், உடைந்தால் அதை சேர்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் கண்ணாடியை போன்றவள், மிருதுவாக நடந்து கொள் என்ற விஷயத்தை அஞ்சஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, ஒரு பெண்ணுடைய ஒரு நடமைகளையும் பெண்ணுடைய நிலைமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வர்ணித்து சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் காலத்திலே மனைவிமார்களை வெறும் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். வெறும் அடிமைகள், நாயகத்தினுடைய காலங்களிலே வெறும் அடிமைகள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் படுக்கைக்கு மட்டும்தான் வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பிள்ளை மட்டும்தான் பெற்றெடுத்து தர வேண்டும். இது ரெண்டுக்கு மட்டும்தான் அவங்க மிஷின், வேற எதற்கும் அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு காலகட்டத்திலே, ஒரு கலாச்சாரத்திலே இருந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஃப்குன் பில் கவாரீர் என்று சொன்னார்கள். கண்ணாடியை போன்றவர்கள் பெண்கள். கண்ணாடியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண்ணாடி பொருளை நாம் பார்சல் பண்ணோம்னா அது மேலே எழுதுவாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இது கண்ணாடி இருக்கிறது என்று. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடி என்பது, கண்ணாடியை போன்ற குணம் படைத்தவர்கள், கண்ணாடியை போன்றவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு குடும்பத்தின், ஒரு இஸ்லாத்திலே குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதனுடைய சூத்திரம் என்னவென்று சொல்லுகின்ற நேரத்திலே அதிலே ஜெயிக்கிறது சூத்திரம் இல்லை. வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியிலே, ஒரு குடும்பத்திலே வாய்கள் பேசி வாயாடி சண்டை போட்டு ஜெயிப்பதில்லை வெற்றிக்கு வழி. குடும்பத்தில் தோர்த்து போவதுதான் வெற்றிக்கு வழி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எல்லா துறைகளிலேயும் வெற்றி பெற்றவர்கள். பெருமானாருடைய துறைகளை எடுத்து பார்த்தால் எல்லா துறைகளிலும் வெற்றி வாகை சூடியவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக லேசாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள், நீ குடும்பத்தில் நல்ல வாழ்க்கை இனிமையாக உங்களுடைய இல்லறம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போருங்கள் என்று சொன்னார்கள். மனைவி இடத்திலே தோற்று போங்கன்னு சொன்னாங்க. மனைவி இடத்தில் தோற்கக்கூடியவன் தான் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் வீட்டுக்கு வெளியே ஆன்மீக தலைவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈருலக தலைவர் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இம்மைக்கும் மறுமைக்கும் தலைவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு சிறந்த கணவர் தான் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்து விட்டால் ஒரு சிறந்த கணவர், ஒரு சிறந்த தந்தை, ஒரு சிறந்த தாத்தா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம உள்ள போகும்போதே என்ன செய்யறோம்? நம்ம கோபத்தோடு தான் உள்ள போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு பெரிய தலைவர், நான் ஒரு எம்எல்ஏ, நான் எம்பி, நான் இந்த ஏரியாவினுடைய பெரிய பொறுப்புதாரே, ஒரு 4 அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு நீ வீட்டுக்குள் நுழைந்தால் தோத்து போய்விட்டால், வாழ்க்கையில் தோத்து போய்விட்டாய், உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அதிகாரத்தை எல்லாம் செருப்பு கழட்டுற இடத்துல விட்டுட்டு போயிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழையும் போது நான் பெரிய தலைவர் என்று நுழைய மாட்டார்கள்.
நான் சமூகத்தின் மூத்த தலைவர் என்று சொல்ல மாட்டார்கள், சொர்க்கத்தின் தலைவர் என்று சொல்ல மாட்டார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவிக்கு சலாம் சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம சில பேர்கள் மனைவிக்கு போய் சலாம் சொல்றது என்று அதை கேவலமாக நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வீட்டு வாயில்படியை உள்ளே தொடுகின்ற நேரத்தில் உங்கள் வாயிலிருந்து சலாம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முழுக்க சலாமத்தாக மாறிப்போகும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அதை ஒரு கோணத்தில் சிந்தித்து பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா நாயகியோடு ஓட்டப்பந்தயம் போகிறார்கள். ஓட்டப்பந்தயம் போனாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகும் பொழுது முதல் தடவை ஆயிஷா நாயகி ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்து விட்ட உடனே மதீனாவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி பெருமையாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் காலத்திற்கு பின்னால் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டாங்க ஆயிஷா நாயகி. அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஆயிஷா நாயகி அவர்களும் இரண்டு பேர்களும் திரும்பவும் ஓட்டப்பந்தயம் போகிறார்கள். ஓட்டப்பந்தயம் போகின்ற நேரத்திலே இரண்டாவது முறையிலே பெருமானார் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். ஆயிஷா நாயகிக்கு ஒரு கவலை தான். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த தடவை ஜெயித்தாங்க, அடுத்த தடவை ஏன் போன தடவை ஏன் ஜெயிக்க வச்சாங்க என்று பார்க்குகின்ற நேரத்திலே பெருமானார் இதில் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறார்கள். ஆம், வாழ்க்கையிலே கணவன் மட்டும்தான் எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இல்லை. அந்த குடும்பம் சரியான குடும்பம் இல்லை, அதில் வெற்றி இருக்காது, அது இல்லறத்தில் இனிமை இருக்காது என்று சொன்னார்கள். ஒரு முறையாவது அல்லது ஒரு முறை நீ வெற்றி பெற்றால் ஜெயித்தால் மனைவியை மறுமுறை ஜெயிக்க வைக்க வேண்டும். அது போன்ற ஒரு தாராளமான மனம் உன்னிடத்தில் வர வேண்டும். உன் மனைவியையும் நீ ஜெயித்து வைத்து பார்க்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ஆசிரியராக இருந்தாலும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக சீராக நடந்து கொண்டார்கள் என்பது அவர்களின் வரலாறுகளிலே நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே இன்னும் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையிலே மனைவியினுடைய நிகழ்வுகளை எப்படி பெருமானார் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்குகின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பலதரப்பட்ட குணம் கொண்டவர்கள் மனைவிமார்கள், பெருமானாருக்கு கிடைத்த மனைவிமார்கள், அவர்களை எல்லாம் சரிப்படுத்தி அவர்களோடு பயணித்து வாழ்க்கையை நடத்திய 38 ஆண்டுகள் பெருமானாருடைய வாழ்க்கை சிறப்பாக இனிமையாக இருந்தது என்பது வரலாறுகள் நமக்கு ஆதாரங்களாக சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி இடத்தில் நடந்த ஒரு சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த சம்பவங்களை திரும்பவும் சொல்வதனால் நமக்கு அதிலே இன்னொரு படிப்பினையை கிடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு பெட்டில் படுத்திருக்கிறாங்க. படுக்கையில் படுத்திருக்கின்ற பெருமானார் திடீரென்று எழுந்தார்கள். எழுந்திருக்கின்ற நேரத்தில் எந்த சத்தமும் வராமல் எழுந்தார்கள். பெருமானார் தன்னுடைய மனைவியின் தூக்கத்திற்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது என்று உணர்வை நினைத்தார்கள். தன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று மனைவி நினைக்கிறாளோ அதே போன்று தன் மனைவியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நினைத்தார்கள். அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், கதவை திறந்தார்கள், திறக்கின்ற சத்தம் கேட்காமல் திறந்தார்கள், நடந்தார்கள், அடியாக எடுத்து வைத்து நடந்தார்கள், ஒரு அடியில் கூட சத்தம் வராமல் நடந்தார்கள், கதவை திறந்தார்கள், தாழ்பாலை திறந்தார்கள், சத்தமில்லாமல் திறந்தார்கள், மீண்டும் கதவை மூடினார்கள், தாழ்பாவை போட்டார்கள், சத்தம் வரவில்லை. வேகமாக பெருமானார் வீட்டை விட்டு வெளியிலே அகால நேரத்தில் போகிறார்கள். பொதுவாகவே நாம் ராத்திரியில் படுத்திருக்கும் போது, மனைவி இடத்துல படுத்திருக்கும் போது திடீர்னு எந்திரிச்சு ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு வெளியே போனோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அகால நேரத்தில் ஒரு மணிக்கு எந்திரிச்சு போகிறோன்னு வச்சுங்க, என்ன நினைப்பாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் அந்த கட்டத்தில் நினைத்தவர்கள் தான். நினைச்சாங்க, எங்கேயோ தன்னுடைய இன்னொரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்களாட்டிருக்கு, எனக்கு தெரியாமல் போகிறாங்க, எந்திரிச்சு அறவும் இல்லாமல் போகிறாங்கன்னு இவங்க என்ன செஞ்சாங்க? பெருமானாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானாரை
அவர்கள் ஃபாலோ பண்ணி ஆரம்பித்து அவங்க என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறத கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடியே மறைஞ்சி ஒவ்வொரு சந்தா மறைஞ்சி போனாங்க. தாங்கள் வருவது ரசூலுல்லாஹ்விற்கு தெரிந்துவிடக்கூடாது என்று நினைத்து மறைந்து போனாங்க. கடைசியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தெரியுங்களா போனாங்க? ஜன்னத்துல் பக்கி கபஸ்தானுக்கு போனாங்க. கபஸ்தானில் போய் நின்று அழுதார்கள். நீண்ட நேரம் அந்த கபரிலே அடங்கப்பட்ட அந்த கபர்வாசிகளுக்காக வேண்டி துஆக்களை செய்தார்கள். செய்து முடித்து விட்டு பெருமானார் துஆ முடிச்ச உடனே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இங்கே ஜியாரத்தை முடிச்சுட்டு வேற எங்கேயோ போவாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அவங்க ஒரு முக்குட்டில் நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை முடித்து விட்டு திரும்பிய உடனே அடுத்த முக்குட்டுக்கு வந்துட்டாங்க. ஐஷா நாயகி பெருமானார் எங்கே வராங்கன்னு அடுத்த முக்குட்டுக்கு பெருமானார் வந்த உடனே அடுத்த முக்குட்டை தாண்டினார்கள். இப்படியாக பெருமானாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. என்னை விட்டுட்டு இன்னொரு மனைவி கிட்ட போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு திரும்ப பார்த்துக்கிட்டே வந்து வீட்டின் பக்கத்தில் இருக்கிற முற்றத்திற்கு வந்தவுடன் இதற்கு பின்னால் நம்ம வீட்டுக்கு தான் வந்துடுவாங்கன்னு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. எப்படி கதவை சாத்தி இருந்துச்சோ அதே மாதிரி சாத்திட்டு போய் படுத்துட்டாங்க. வேகமாக நடந்து வந்தது மூச்சு வாங்குமா இல்லையா? படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பெருமானார் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்குது. என்ன ஆயிஷா? பக்கத்தில் போய் காதில் கேட்டாங்களா, ஆயிஷா மூச்சு வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டாங்களாம். பொதுவாகவே மனைவி மகள் அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், உன்கிட்ட இருக்கிற சைத்தான் வெளியே வந்துட்டானான்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம மனைவியை பார்த்து உன்கிட்ட சைத்தான் பயங்கரமாக இருக்கான்னு சொன்னால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொன்னார்கள் தெரியுமா? மனைவி இடத்துல சொன்னாங்க, உன் சைத்தான் வெளியே வந்துட்டானா, உன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறியேன்னு கேட்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எழுந்து போனது இன்னொரு மனைவி இடத்தில் போகுவேன் என்ற ஒரு எண்ணத்தை உன் உள்ளத்திலே சைத்தான் போட்டு விட்டானா என்று கேட்டார்களாம். இல்லைன்றாங்களாம். இல்லிட்டு எனக்கு சைத்தான் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு சைத்தான் இருக்கத்தானே செய்யும்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை திரும்ப பெருமானாரிடத்தில் இந்த கேள்வியை கேட்ட உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சிரிச்சுக்கிட்டு பதில் சொன்னாங்களாம். நாமளா இருந்தா என்னை பார்த்து நீ சைத்தான் சொல்லிட்டியா, சண்டையே அங்கதான் ஆரம்பிக்கும். வாழ்க்கை முழுக்க கடைசியா தலாக்கில் போய் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் கோபம் வருவதற்கு உரிமை இருப்பது போன்று உன்மேல் உன் மனைவிக்கு கோபம் வருவதற்கும் உரிமை இருக்கிறது என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அம்பலப்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டுட்டான், உன் ஷைத்தான் உனக்கு கட்டுப்படலைன்னு சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலே 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை பெருமானார் அங்கே சரி செய்து கொண்டார்கள். தன் மீது கோபம் வருகின்ற நேரத்தில் தன் மனைவி அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான உரிமையை மனைவிக்கு கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு கணவன்மார்களும் தன் மனைவிக்கு கோபப்படுவதை கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள்ல பார்த்தா அவர் மட்டும்தான் கத்துவார், அவர் மட்டும்தான் சண்டை போடுவார், அவர் மட்டும்தான் எல்லாமே செய்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மனைவிமார்களோடு தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை அவர்கள் கொண்டு போனார்கள் என்பதாக வரலாறு. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு செல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது தன்னுடைய மனைவிகளோடு அழகாக வாழ்ந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நாம் பற்றி சிந்தித்தோம். இரண்டாவதாக பார்க்குகின்ற நேரத்தில் குழந்தைகளோடு பெருமானார் எப்படி பயணித்தார்கள், குழந்தைகளோடு எப்படி பயணித்தார்கள். 7 பிள்ளைகளை வளர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக வளர்த்தார்கள். அவர்களுக்கு தேவையான கண்டிப்புகள், தேவையான அன்புகள், தேவையான பொறுப்புகள், எல்லா விஷயங்களையும் மார்க்க அறிவுகளை அனைத்தையுமே சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்க நம்மிடத்தில் வந்து விட்டால் நம் பிள்ளைகள் யாரும் வழி தவற மாட்டார்கள். நம் மனைவிமார்கள் நம்மின் மீது பிரியம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். உயிரையே கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் பிள்ளைகளிடத்திலே பெருமானார் நடந்து கொண்டது. அந்த 7 பிள்ளைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனைகளை கூட மிகப்பெரிய சாதனைகளாக நடத்தி சென்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 குழந்தைகள் அந்த காலத்தில்
யூதர்களுக்கு முடித்து கொடுத்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் யூதருக்கு முடித்து கொடுத்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து கலிமாவை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே அந்த யூதர்களின் தந்தை, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுடைய தந்தை என்ன செஞ்சாரு, தன் பிள்ளைகளிடத்தில் சொன்னாரு, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முகம்மதின் மக்களை நீ தலாக்கு விட்டால் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று 2 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே தலாக்கு விடப்பட்டு 2 குழந்தைகளும் வாளாவெட்டியாக வீட்டிலே வந்து நிற்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவர்களை சவரட்சணை செய்து அவர்களை சரியான முறையிலே மீதிய காலங்களில் நாம் அவர்களை வளர்த்து மீண்டும் சரியான ஒரு மருமகனை தேர்வு செய்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த குழந்தைக்கு தந்தையாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த 2 குழந்தைகளும் மீண்டும் ஒரு அழகான அற்புதமான நல்லொழுக்கம் உள்ள வியாபார சிந்தனைகள் உள்ள இபாதத்துக்களிலே அதிகமாக செய்யக்கூடிய தன்மைகள் உள்ள, இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அதிகம் வெட்கமுள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். இதே அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அலி ரலியல்லாஹுவை தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் பொருளை பார்த்து தேர்வு செய்யவில்லை, அழகை பார்த்து தேர்வு செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹுவை தேர்வு செய்தது என்னவென்று சொன்னால் அவரிடத்தில் இருந்த ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியில் இடத்திருக்கின்ற ஈமான், அவரிடத்தில் இருக்கிற கடுமையான உழைப்பு, இவைகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்பதாக வரலாறு. இப்படி தேர்வு செய்து குழந்தைகளை அவர்கள் வளர்த்தார்கள். அவர்களின் வரலாறுகளிலும் இன்னும் நெடிய விஷயங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தாத்தாவாக பேர பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி ஓரிரு விஷயங்களை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளிடத்தில் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் இடத்தில் பிரியமா இருப்பாங்க. எந்த அளவுக்கு பிரியமா இருப்பாங்கன்னா, அவங்கள தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பெருமானார். எப்போ அவங்களா இறங்குறாங்களோ அது வரைக்கும் தோளில் தான் இருப்பாங்க. அவங்க தொழுகையில் இருந்தால் கூட அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் 2 பேரும் 2 தோளில் ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. 2 பேரும் 2 தோளில் உட்கார்ந்த உடனே அவர்களை அப்படியே வைத்துக் கொண்டு காமத்து சொன்னாலும் தொழுகையிலே நிற்பார்கள், ருக்கூவிலே இறக்கி விடுவார்கள், திரும்பவும் தூக்கி வைத்துக் கொள்வார்கள், சுஜூதிலே இறக்கி விடுவார்கள், திரும்பவும் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்பாங்களா, நாயகமே இது சிரமமாக இருக்கிறதே என்று சொல்லுகின்ற நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொல்வார்கள், என் பேர பிள்ளைகள் என் மீது இருக்கின்ற தேவைகள் பூர்த்தியாகும் வரை, அவர்களாக இறங்கும் வரை நான் இறக்கிவிட மாட்டேன் என்று சொல்வார்களாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹ், அது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனமா மாறிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனமா மாறிடுவாங்களாம். குனிஞ்சு கொண்டு யானை மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சுக்குவாங்களாம். ஹசன் ரலியல்லாஹும் ஹுசைன் ரலியல்லாஹும் மேலே உட்கார்ந்து சவாரி செய்வாங்களாம். ஒரு சுத்திட்டு வந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். நமக்கு பிள்ளைக்கு பல்சர் வாங்கி கொடுத்து வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டா அது நல்லா இருக்குதான்னு சொல்லுவான். கேடிஎம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வாகனமாக ஆக்கி வண்டி எப்படிப்பா இருக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு ஒரு முறை அப்படித்தான் இவர்கள் பெருமானார் சவாரி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு வீட்டுக்குள்ள பெருமானார் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள பேர குழந்தைகளிடத்துல சவாரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா, பிள்ளைகள் முதுகுல சவாரி செய்வாங்க. அப்படி சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், நேமர் ராக்கிப் வ நேமல் மர்கூப் என்று சொன்னார்களாம். வாகனிக்கக்கூடிய வாகனமும் சிறந்த வாகனம், வனேமல் மர்கூப் வாகனிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த வாகனிப்பவர்களும் சிறந்தவர்கள் என்ற வார்த்தையை சொல்லி வாழ்த்து கூறினார்கள் என்பதாக வரலாறுகள். நாயகத்தின் குடும்பம் இப்படித்தான். அவர்களின் குடும்பம் தங்கள் வாழ்க்கையிலே சிறந்த தன்னுடைய மனைவிமார்களுக்கு சிறந்த கணவனாக வாழ்ந்தார்கள், பிள்ளைகளுக்கு சிறந்த தகப்பனாக வாழ்ந்தார்கள், தன் பேர பிள்ளைகளுக்கு சிறந்த தாத்தாவாக வாழ்ந்தார்கள் என்பது குடும்பவியலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
கோமான் வாழ்க்கையின் குடும்ப நிகழ்வை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். வருகின்ற வருடங்கள் அல்லது வரக்கூடிய நாட்களிலே பெருமானாரை பற்றி அதிகம் பேசி அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் முழுக்க நாம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, அவர்களின் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.